இதுக்கு முன்னாடி பேசின தமிழ் நான் அப்படின்ற மாதிரி பேசினது இப்போ உறவில், அதாவது வெளியே அறிவோம். அதாவது நம்ம கூட பிறந்த சகோதரர்கள், சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு உறவு ஏற்படும் போது உறவு அப்படின்னு நம்ம உறவினர்கள் சொல்கிறோம். அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா மொத்த மனித இனமே சகோதரர்கள் தான். இது தெரியும், ஆதம் ஏவாள்லேருந்து வந்தவங்கன்றதுல அனைவரும் சகோதரர்கள் உறவு தான். அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி நம்ம பல உயிர்கள்லேருந்து பரிணாமம் பெற்று வந்திருக்கோம். அப்போ மற்ற உயிர்களும் கண்ணுக்கு தெரியாத உயிர்லேருந்து கண்ணுக்கு தெரிய உயிர் வரைக்கும் நம்ம பரிணாமம் பெற்றிருக்கோம். நம்ம டைரெக்டாக அப்படியே மனிதனாக வரல. ஏன்னா அது படிப்படியாக வடிவமைக்கப்பட்டது. அப்படி நம்மளை மனிதனாக பிறக்க வைத்து அந்த அறிவில் இன்னும் டெவலப் பண்ணுற ஒரு நம்ம அறிவு இருக்குல்ல. இப்போ இந்த உலகத்தில் இயற்கையாக இருக்கிறத தாண்டி செயற்கையாக பார்த்த போனால் எல்லாமே மனிதனுடைய அறிவில் தான் நிறைந்து போயிருக்கு. பில்டிங் அது இதுன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்தும் அந்த உறவுகள் பரிணாமம் பெற்று மாறி மாறி வந்திருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சமே ஒரு உறவு தான். ஏன்னா இந்த பெருமடிப்புக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பெருமடிப்புக்கு பிறகு இந்த பிரபஞ்சமே ஒரு வடிவமைச்சாங்க. பாருங்கள், மாம்டோட அறிவு ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு இருந்து பிளாஸ்ட் ஆகி அப்படின்னு வர்ற மாதிரி பார்த்தா, அந்த பெருசானதுலேருந்து அப்புறமா கோள்களாக வடிவமைச்சு இந்த பிரபஞ்சமே உயிரும் அறிவும் நிறைந்து அந்த ஒரு உறவுக்குள்ளே தான் நம்மளும் உருவாடி கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா நம்ம அந்த சப்போர்ட்டில் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் தொங்கிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலி எல்லாமே தொங்கிட்டு இருக்கு ஒரு வகையில். அந்த மாதிரி வடிவமைச்சு பல உயிர்களை கடந்து நம்மளை உருவாக்கி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உயிர்லேருந்து பரிமாற்றம் பெற்று அவங்க அறிவை எப்படி டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள். பரிமாணம் பெற்று அந்த மனிதனாக வந்த பிறகு மனிதன் அறிவிலேருந்து இப்போ மனிதன் அறிவு என்ன பண்ணுது, இரும்பை இணைக்குது, அதை இணைக்குது, இன்றைக்கி சேட்டிலைட் அது இதுன்னு எல்லாமே வடிவமைச்சு இன்றைக்கி நம்மளுக்கு அகென்ஸ்டாக ஏஐ வரைக்கும், இயந்திர மனிதன் வரைக்கும் கொண்டு நம்ம அறிவு மூலமாக அவங்க கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. அப்போ நம்மளுக்கு மட்டும் அந்த உணர்கிற சக்தி இருக்குது, அதுக்கு உணர்கிற சக்தி இல்லை. ஆனால் அதுவும் உயிர் அறிவு நிறைந்தது தான். நம்ம மட்டும் உயிர் அறிவு உள்ள கிடையாது. அந்த இரும்பு, அதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஒரு உயிரும் அறிவும் நிறைந்தது தான். அதை இணைக்கும் பொழுது இப்படி இணைச்சா இதுலேருந்து ஒரு செயல்படும் அப்படின்ற அதுக்கும் ஒரு உயிர், ஒரு அறிவு இருக்குது. ஆனால் இது எல்லாம் ஒரு உறவுக்குள் வரக்கூடியது. ஆனால் இங்கேருந்து அந்த உறவை நம்ம புரிஞ்சிக்காதனால ஃப்ரீயாக கிடைச்ச இந்த உலகம் வந்துட்டோம். அது எதுக்கு வந்திருக்கோன்னா நம்மளை சுத்தப்படுத்தி மோட்சம் பெறுவதற்கு வந்திருக்கோம். ஸோ மற்ற உயிரினங்கள்லாம் தாண்டி அதுக்கு தான் நம்ம அறிவு இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இதுலேருந்து மோட்சம் பெறணுன்னா நம்ம சகோதரத்துவத்தோடு நேர்மையாக வாழ்ந்து போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பல தடவை சொல்லிட்டேன். அதுலேருந்து தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் நீ நான் போட்டி, இது எனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம், இந்த இடம் எனக்கு சொந்தம், இந்த மாதிரி நிலையானது இந்த உலகம்தான். இந்த நம்ம அடுத்த தலைமுறைகள்லாம் இந்த உலகத்தை தான் வாழணும், அப்போ இதுதான் முக்கியம் அப்படின்ற இந்த உலகத்தின் ஆசையில் இருக்க, இந்த உலகத்தை விட்டு எவ்வளோ ஜனங்கள் வந்தாலும் இந்த உலகத்தை விட்டு வெளியில் எங்கே போகணும்? இந்த உலகத்தை தான் வாழ்வாங்க. யாருக்கு இடம் இல்லாமல் போயிட போகுது? எவ்வளோ பிறந்தாலும் இவங்களுக்கு இடம் பத்தலை, இடம் நிரம்பி விட்டது அப்படின்ற ஒரு கட்டமாக இருக்குது. எல்லாரும் வாழ்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையும் வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் இடத்த பிடிக்கிறதுல அந்த உறவை மறந்து எல்லாரும் சகோதரர்கள் தானே, ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு. அந்த விஷயத்திற்காக நம்ம இங்கே வரல. அதுக்கு தான் மற்ற உயிரினங்கள்லாம் தான் உணவுக்காக எது வேணால் பண்ணோம். ஆனால் நம்மள்கிட்ட அந்த கட்டுப்பாடு இருக்குது. நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை நிறையா உருவாக்குவோம். அதை நம்ம நிறையா உருவாக்கும். இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்றோன்னா ஆடை நிறையா உருவாக்கும், கோழிக்கறி சாப்பிட்டா கோழியை நிறையா உருவாக்குவோம்.
ஒன்று. ஆனால் மற்றவங்களாம் அந்த கண்ட்ரோல் இல்லை. அந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனிதன் அறிவை டெவலப் பண்ணி இந்த அளவு கொண்டு வந்து அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மூலமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இப்படின்னா நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு அது அது வந்து இன்னொரு முறையில் சைத்தான்னு சொல்லுவாங்க. சைத்தான் என்பது ஒன்று கிடையாது. ஒன்று நல்லது, நல்லதை தாண்டி போனால் கெட்டது, கெட்டது தாண்டி போனால் நல்லது. எல்லாமே உள்ளதான். கெட்டதுக்குள் நல்லது, நல்லதுக்குள் கெட்டது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம மோட்சம் பெறணும்னா அந்த நேர்மையான வழியை நம்ம பிடிக்கணும். அந்த நேர்மையான வழியில் போகிறதுக்கு உறவுகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தனை ஏமாற்றும் போது இவனும் நம்ம உறவுகள் தான் அப்படின்னு நம்மளுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு உறவு என்னதான் இருந்தாலும் அதை தாண்டி வெளியில் வரும் பொழுது அந்த வெளியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டு சண்டை போட்டாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன தான் ஒரு வெளியூருக்கு போயிட்டு அந்த வெளியூரில் ஏதாவது பக்கத்து ஊரில் ஏதாவது சண்டை, இது எங்கள் ஊருக்காரங்க, இது எங்கள் ஊர் பிரச்சனை, நாங்கள் அடிச்சுக்கும் கூடிக்கும் அப்புறம் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஊருக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதே மாதிரி இந்த உலகமே இது எங்கள் உலகத்திலுடைய நாங்கள்லாம் உறவுகள்ன்ற எண்ணங்கள் வரணும். நம்மலாம் ஒரே உறவுகள்னு அந்த உறவுகள் இல்லாதனால இப்படிலாம் புரிதல் இல்லாத அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த புரிதலுக்கு அவங்க வரும் பொழுது அந்த பிரச்சனை பண்ணணும்னு தோணாது. இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையை சொல்கிறோம். அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு எங்களுடைய இனங்கள் வரும், நாங்கள் இந்த இடத்த பிடிக்கணும், இது என்னுடைய இது அப்படின்னு இந்த உலகமே நிலையானது, நம்ம நிலைக்கக்கூடியவங்க இந்த உலகத்தில் அந்த மறந்து இதெல்லாம் செயல்படுறாங்கள. இதெல்லாம் ஒரு நாள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எல்லாமே சரியாக மாறும். இந்த மனிதனுக்கு இந்த எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் அந்த சகோதரத்துவம் புரிகிற வரைக்கும் அவங்க, அதாவது மனிதன் தெய்வமாகும் வரை அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ 100ல் ஒருத்தவங்க வச்சுங்க, 100ல் இல்லை கோடியில் ஒருத்தவங்க தெய்வம்னா புரிஞ்சுக்கங்க. அப்போ எல்லாருமே மாறணும். அதுவரை அவங்க பயணம் தொடரும். அப்படி எல்லாருமே தெய்வமாக மாறும் பொழுது அந்த மொத்தம் அறிவும் ஒன்று சேரும்போது 10ஆம் அவதாரம், அதாவது புதுசாக ஒரு ஆள் தனியாக வந்து நான் தான் 10ஆம் அவதாரம்னு சொல்ல போகிறதில்ல. இந்த உலகத்தை தனி ஒரு மனிதனாக வந்து யாரும் திருத்த போகிறதில்ல. ஆனால் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓர் அறிவில் நம்மெல்லாம் சகோதரர்கள் தான், நம்மலாம் இதுக்கு தான் வந்திருக்கோம், நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கூடாது, எல்லோருக்குமான இடம் எல்லோருக்கும் இருக்குது அப்படின்ற அந்த சகோதரத்துவம் வரும்பொழுது தான் அந்த 10ஆம் அவதாரம் அவதரிக்கும். அதாவது ஒன்று சேர்ந்தால் தான் 10ஆம் அவதாரம். இப்போ இதை நான் நம்புகிறேன்னா நான் 10ஆம் அவதாரம் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு 10ஆவது அவதாரமாக வந்திருக்கேன். அந்த மாதிரி நம்புகிறவங்க ஒவ்வொருவரும் 10ஆம் அவதாரம். அந்த உறவுக்குள்ளே எல்லாரும் ஒன்று சேரணும். அந்த உறவை தான் நம்ம அறியணும். சரிங்களா? இப்போ மாம்டேடு இருக்கிறாங்க அப்படின்னு நான் வெளியில் சொல்கிற அந்த விஷயம் இருக்குங்கள, எல்லோருக்குமான மாம்டேட், அது நான் உயிரோடு இருக்கிறதுனால தானே சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால தானே கேட்குறீங்க. அந்த நான் இருக்கிறேன், அப்போ நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருவரும் நான் தான் எல்லாம்னு சொல்லும்போது அந்த அது எல்லாம் நான் என்று ஒன்று சேரும் பொழுது தான் இந்த விஷயம் வந்து நடக்கும். இது ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று அடுத்த வீடியோவில் வந்து அந்த விண்ணில் பயணம், அதாவது எல்லாம் ஒரு மேலே போய் பார்த்துருக்காங்களே, எல்லாராலையும் பார்க்க முடியும். இருந்தாலும் அது என்னுடைய பயணத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும். ஏன்னா சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அது கேட்குறதுக்கு. ஏன்னா மற்ற சயின்ஸை விட நான் பார்த்த சயின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதை பற்றி பேசலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்.